ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான முருங்கைக்கீரை பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வடைனா கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் அதில் இந்த மாதிரி கீரையை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட் பண்ணதே தெரியாது. கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பருப்பு வடைக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, முருங்கைக்கீரை 1 கப்பு. இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அந்த இலையை மட்டும் அளந்து வச்சுருக்கேன். 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு. நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பை ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிருங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா அதில் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வடை கிறிஸ்பியாக வராது, சாஃப்டாக தான் வரும். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு. ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து அந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் அதோடையும் சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். இது 3த்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் அரைக்கணும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வராது. ஒரு சில பருப்பு இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு வடைக்கு. எப்போவுமே ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு அது கிறிஸ்பியாகவே இருக்கும். அடுத்து அரைச்ச பருப்போட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடைய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு சேருங்க. அப்போ உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்கீரையை நல்லா ஒரு இலையாக எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் காம்போடு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். வதக்கெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், வடை மாவு எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சொதன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வராது வடை. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சா பிடிக்க வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை சுடுறதுக்காக நான் எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடையை உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளே சாஃப்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வடை நல்லா பொன்னிறமானவுன்னா எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.